மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 76வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரலை காட்சியை நாம் பார்க்கலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் திருவுருவ சிலைகளுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அதன் நேரலை காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவ சிலைகளுக்கு அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த நிலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த நிகழ்வில் உடன் யார் யாரெல்லாம் இருக்காங்க, விவரங்கள்? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவருடைய திருவுருவ படத்திற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கிய அவர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த அதிமுக கொடியினை ஏற்றி வைத்தார். மேலும் இங்கு மருத்துவ முகாம்கள் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் அவர் தொடங்கி வைக்கிறார். முன்னதாக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்றனர். அதே நேரத்தில் இந்த தேர்தலில், அதாவது மக்களவை தேர்தலை ஒட்டி இந்த பிறந்த நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதில் அதிமுக மும்முரமாக இருந்தது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த விழா என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவை போற்றும் வகையில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பிறந்த நாள் நலத்திட்ட வழங்கும் உதவிகள் தொடங்க இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.